அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பீட்டர்ஸ் மதர் இன்லா ஹீல்டு. இது வந்து 29லேருந்து நீங்கள் பார்க்கணும். 29, 30, 31 நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அதில் வந்து சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். எப்படி அவங்க சுகமானாங்க. ஓகே, 33, 34 கூட நீங்கள் பாருங்கள். அப்படியே அந்த வேரியஸ் சிக்னஸ், வேரியஸ் டிசீசஸ் எல்லாமே சுகமாகுது. இங்கே பாருங்கள் சொல்கிறார் அங்கே 134, many does not imply that there was some that Jesus could not heal, but simply that those who did not heal were numbered. Okay, Matthew chapter 8:16 பாருங்க. இப்போ சுகம் ஆகுது, சுகம் ஆகாதவங்களும் இருந்தாங்க. ஏன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. மேத்யூவில் சொல்ற, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணிகள் எல்லாரையும் சுத்தமாக்கினார். ஆனால் என்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சுகம் ஆகலை. நிறைய பேர் தான் சுகமாக்குனார், கொஞ்சம் பேர் சுகம் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கு டைரக்டாக சுகத்திற்காக வரல. தே வாண்ட் டு டெஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இவர் எந்த நாமத்தினால எந்த அதிகாரத்தில் சேராருங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ். மார்க் 9:25-27. அடுத்த பாயிண்ட் அங்கேயே நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது பாயிண்ட், ரெஸ்கியூட் ஃப்ரம் டீமன்ஸ். மார்க் 9:25-27. ரெஸ்கியூட் ஃப்ரம். அப்போது அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போய் இனி அவனுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் என்று அதை அதட்டினார். இப்போது நீங்கள் இந்த கான்செப்ட் படித்து பார்த்தீங்கன்னா மேலிருந்து 24லேருந்து நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசப்பாட்ட வர்றவங்க 2 பேரை வர்றாங்க. ஒன்று விசுவாசம், விசுவாசிக்கிறேன் ஆனாலும் ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி. இப்போ 2 உதவி வேணும். இப்போ சுகமாக்குறது எளிதா, அவிசுவாசத்தை விரட்டிட்டு இவனை விசுவாசிக்க வச்சு அற்புதம் செய்யறது எளிதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ 2 கான்செப்ட் அங்கே இருக்கு. ஒன்று வந்து அவிசுவாசத்தை நீக்கணும். யாரு? ஏசப்பா. அந்த பையனை சுகமாக்கணும், அது ஏசப்பா செய்யணும். 2 காரியம் அங்கே இருக்கு. அப்போ ஏசு என்ன செய்யறாரு? ஓகே, உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் வருகிறத இயேசு கண்டு, இல்லையா? அப்போ அந்த தகப்பனுடைய அவிசுவாசத்தை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அந்த பையனை குணமாக்கணும் என்பதுதான் அவருடைய மைண்ட் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து பல நேரங்களில் கூட வந்தவங்களுடைய அவிசுவாசத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. எதுவுமே தெரியாமல் நிற்கிற அந்த அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை குறித்து தான் நமக்கு கவலை. கூட இருக்கவங்களுக்கு அன்ஃபெய்த்தா ஃபெய்த்தாங்கிறதான் தேவையில்லை. இப்போ அப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி. இப்போ அசுத்த ஆவியை நோக்கின்னு சொல்லும்போது அதில் எவ்வளோ சீக்ரெட் இருக்குது தெரியுமா? நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்ல, வெறுமையா அதட்டலை, மிரட்டலை, உருட்டலை. அந்த அசுத்த ஆவியினுடைய கேரக்டர் என்னங்கிறத பார்க்குறான். அது சொல்றாரு பாருங்க, ஊமையும் செவிடுமான ஆவியே, இல்லையா? வெளியே போ, இனி அவனுக்குள்ள போகாதே. அப்போ அவனுக்குள்ள இருக்கிறதான அந்த ஆவியை அவரால் அறிய முடியுது, அவரால் உணர முடியுது. எப்படி கடிந்து கொண்டு அந்த ஆவி அவனை விட்டு போகுங்கிறது நல்லா தெரியும். இப்போ ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அது வந்து கர்த்தருடைய ரெவலேஷன் தான் நமக்கு அதை வெளிப்படுது. அவங்க ஆடுறாங்களா, விழுகிறாங்களா, கத்துறாங்களா, கூச்சல் போடுறாங்களா, அது என்ன ஆவி? செத்து போன ஆவியா, உயிரோடு இருக்கிற ஆவியா, இல்லை செய்வனை ஆவியா, இல்லை மந்திர ஆவியா, இல்லை ஏவல் அனுப்பப்பட்ட ஆவியா? இப்படி வந்து பல விதமான இந்த ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லித்தரேன். டீமன்ஸை பற்றி ஒரு டச் கொடுக்கணும், கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், டீமன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்பர் 1,
அதாவது origin of demons, origin of demon. இப்போ பிசாசு வந்து எங்கிருந்து வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the souls of departed evil people, souls of departed evil people, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க சொல்லுவாங்க, பைபிள் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன், உபவாசம் இருக்கிறேன், சர்ச்சுக்கு ரெகுலராக வரேன், எனக்குள்ள எப்படி பாஸ்டர்? அப்போ எங்களுக்கு சொன்ன ஒரு பொய்யா சொல்லியிருப்பாரு. அப்போ உனக்குள்ள எங்கே இருந்துச்சு? ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனோட உனக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தான் இது வந்து உண்மையில ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இது வந்து ஹேத்தன் கிரீக் வியூ, அதையும் சொல்லித்தரேன். ஒரு ஹேத்தன் கிரீக் வியூவில் தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது பி பாயிண்ட், டிசம்பைடு. இந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் என்ன? டிசம்படைட் அப்படின்னா ப்ரீ ஆடமிக் ரேஸ். The Bible now here speaks of such a race. இப்போ யாரை முந்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு அசுத்தாவி பிடித்த மனிதனை கொண்டு வராங்க. அந்த அசுத்தாவி விரட்டப்படுகிறது. அந்த ஆவி போய் தெரியுது, அங்கங்கே தெரியுது. அது தங்க இடம் இல்லாமல் தான் முன்பு இருந்த இடத்துக்கே வரணும்னு வருது. அப்போ இது அலங்கரிக்கப்பட்டு இந்த இந்த அசுத்தாவி இருந்த காலங்களில் இந்த சரீரம் எவ்வளவு வீக்காக இருந்துச்சோ, இந்த எடுக்கப்பட்ட பிறகு அந்த சரீரம் பலப்படுத்தப்பட்டிருக்கு. அதைத்தான் அலங்கரிக்கப்படுதல்னு சொல்லியிருக்கோம். டெக்கரேட்டடுங்கிற வார்த்தை வந்து பரிசுத்த ஆவி, ஜெபம், சபை ஒழுங்கு, வேத வாசிப்பு எல்லாமே அவங்க தொடர்ந்து பிடிச்சதுனால அந்த இடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அந்த அசுத்தாவி உள்ள நுழைய முடியல. இப்போ இந்த சரீரத்தோட இந்த ஆவி மோத முடியல. ஏன்னா இதை பிசாசை விட இவங்க பலமானா இருக்காங்க. பிசாசு வந்து ட்ரை பண்ணிட்டு போயிடுச்சு. இது போயிட்டு தன்னிலும் பொல்லாத ஆவிகளை கூட்ட சேர்த்துக்குது. சொல்லுது, நான் கொஞ்ச நாள் நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்தேன், நான்வெஜ் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார், டெய்லி நான்வெஜ் வேணும். அதனால் நானும் சந்தோஷமாக அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு எவனோ ஒருத்தன் பாஸ்டர் வந்து விரட்டி விட்டு போயிட்டான். இப்போ திரும்பி நான் போனால் அந்த இடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. விடக்கூடாது, வா நீ என் கூட வா, உனக்கு நீ என்ன சாப்பிட்ருக்கு? எனக்கு கீரை தான், நான் பிடிச்ச ஆவி ஒரு வெஜிடேரியன் ஆவி, அதனால தான் எனக்கு டெய்லி வெஜிடபிளாக போட்டு சாப்பிடிக்கிறான். செய்வா, அங்கே போயிடலாம்னு 7 கூட்டிகிட்டு வருது. இப்போ 7 கூட்டிகிட்டு வரும்போது இந்த ஒன்று என்ன நடக்கும்? இந்த அலங்கரிக்கப்பட்டது பத்தலை, இந்த 7 உள்ளே பூந்துருச்சு. இப்போ மேற்கொண்டு உள்ளே பூந்துருச்சு. இவனுடைய நிலைமை முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். இட் இஸ் அ ரேஸ். எப்படி ஓடணும், எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம், எப்படி ஓடுவோம். அப்போ பல நேரங்களில் இந்த ரேஸ் அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, த பைபிள் நவ் ஹியர் ஸ்பீக்ஸ் ஆஃப் சச் அ ரேஸ். மூணாவது சி பாயிண்ட், த ஆஸ்பிரிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஆன்டிலுவன் விமன். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4 வரைக்கும் பாருங்க. ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 4. அடுத்த ஆஸ்பிரிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ். நீங்க ரொம்ப தெரியும், மனுஷர்கள் பூமியில் பெருக தொடங்கின பொழுது அந்த நாட்கள் யார் இருந்தா? தேவகுமாரர்களும் இருந்தாங்க. தட் மீன்ஸ் ஏஞ்சல்ஸ் இருந்தாங்க. அவர்கள் மனுஷ குமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று அறிந்து தங்களுக்கு பெண் கொண்டார்கள். அவங்களுக்கு பிறந்தவங்க ராட்சசர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்ட். இது வந்து 3வது பாயிண்ட், எப்படி அந்த டீமன்ஸ் உள்ள வருது அப்படிங்கிறது அது ரிப்போர்ட். ஃபாலன் ஏஞ்சல்ஸ் 4வது பாயிண்ட், டி பாயிண்ட். ஃபாலன் ஏஞ்சல்ஸ், கீழே விழ தள்ளப்பட்ட தூதர்கள். டிசம்போடைடு, 2வது டிசம்போடைடு ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ப்ரீ ஆடமிக் ரேஸ். DISEMBODIED, டிசம்போடைடு. ஓகே, DESEMBODIED.
BODIDIED. ஓகே. இப்போ இந்த ஃபாலன் ஏஞ்சல்னு சொல்கிறோம்ல, அது எப்படி அதிகமாக ஆட்களை எப்படி அட்டாக் பண்ணுது, அதுதான் அதிகமாக அட்டாக் பண்ணுறது. 4வது, சாட்டன் இஸ் an angel and is called prince of demons. இந்த ஃபாலன் ஏஞ்சலுக்கு பேர் என்ன? the prince of demons. Matthew 12:24 எடுத்துக்கொள்ளுங்க. prince of demons, Matthew 12:24. This indicating that demons are angels, not a pre-Adamic race. Furthermore, Satan has well organized ranks of angels. Okay? பாருங்க, சொல்றாரு பாருங்க, பிசாசின் தலைவனாகிய பெயல்செபு அப்படின்னா லீடர்ஸ். இது வந்து ஏன் அதை போட்டிருக்குன்னா, இண்டிகேட்டிங் த டீமன்ஸ் ஆர் ஏஞ்சல்ஸ், not a pre-Adamic race. Furthermore, Satan has well organized ranks of angels. இந்த பிசாசு கூட்டங்கிறது ஒரு வெல் ஆர்கனைஸ்ட். இப்போ ஒரு சபை கூட அவ்வளவு ஒழுங்காக ஆர்கனைஸாக இருக்காது, ஆனால் பிசாசோட கூட்டம் ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது எங்கே எப்படி சொல்ல முடியும் பாஸ்டர்னா, எபேசியர் 6:11-12 எடுத்து வாசித்து பாருங்க. எஃபீஷியன்ஸ் 6th chapter 11 and 12 verses. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ பிசாசு எப்படிப்பட்டது? தந்திரம் அப்படிங்கிறது வெல் ஆர்கனைஸ் தான், அது தமிழில் தந்திரம்னு போட்டிருக்கு. இந்த பிசாசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே வந்து நிறையா, அந்த பிசாசுக்கு கீழே நிறைய கூட்டங்கள், குரூப்பிசம் இருக்கும். அந்த குரூப் வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்காது. நல்லா கவனிக்கணும், பிசாசு ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்காது, ஆனால் பிலீவர்ஸ் தான் சண்டை போட்டுக்குவோம். இப்போ பிசாசுக்கு வெல் ஆர்கனைஸ்டு டீம் இருக்கு. எல்லாமே ஒரு ரூலுக்கு கட்டுப்பட்டது, ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டது, ஒழுங்காக இருக்கும், சொன்ன வேலையை போய் முடிச்சுட்டு வந்துடும். அது பிசாசு. ஆனால் இன்னைக்கு சபையில் பார்த்தீங்கன்னா, இவங்களை கண்டா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள கண்டா இவங்களுக்கு பிடிக்காது. நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்ல உபவாசிக்கிறவங்க, ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கான்ட்ரவர்சிஸ், அன்அக்செப்டட் திங்ஸ், இதெல்லாம் நிறையா இருக்கும் பாருங்க. அப்போ எவ்வளோ ஒழுங்கீனமாக இருக்குங்கிறது நமக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும். இந்த டாக்டரின் தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ பிசாசு இவ்வளோ ஒழுங்காக இருக்குமோ, நம்ம தேவனுடைய பிள்ளை இன்னும் எவ்வளோ பக்தியாக இருக்கணும், தேவ பக்தியாக இருக்கணும், நம்ம எவ்வளோ ஒழுங்காக இருக்கணும், எவ்வளோ உபவாசமாக இருக்கணும், நம்ம யாரையும் விட்டு கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம பிள்ளைகள்னு சொல்லி ஒரு அரவணைத்து போகிற மைண்ட் இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இது வந்து அவனை தூக்கி பேசுறதுக்கு இல்லை, அவன் எப்போதுமே நம்ம காலுக்கு கீழே தான். என்னதான் பிசாசு வெல் ஆர்கனைஸாக இருந்தாலும் உங்கள் காலுக்கு கீழே தான் அவன் இருக்கான். மிதிங்க கீழே போட்டு, சரியா? அவ்வளோதான் அவன் லெவல். ஆனால் உங்கள் கூட இருக்கிற பிலீவர்ஸ் வந்து அந்த மாதிரி மிதிச்சிடாதீங்க கீழே போட்டு யாரையும், சரியா? அவங்க நம்ம கூட ஒருவரோடு ஒருவர் அன்பு கூர்ந்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவருக்காக ஒருவர் ஊழியம் செய்யுங்க. இதுதான் உபதேசம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 Peter 2:4 இருக்குது, ஜூதா 6th chapterல இருக்குது, 6 verses. இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்குது. அதோடைய கேரக்டர் என்னன்னு தெரியுமா? ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த வெளிப்பாடுகள் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு சொன்னது ஒரிஜின் ஆஃப் டீமன்ஸ், எங்கிருந்து வந்துச்சு. முதல் காரியம் சொன்னேன், ஈவில் பீப்புளிலிருந்து அந்த சோல் டிபார்ட் ஆகி யாரையாவது பிடிச்சிக்கும், ஒன்று. ரெண்டாவது சொன்னேன் டீசம்படிட், ஓகே, அது ஒன்று, ஸ்பிரிட்ஸு. மூணாவது ஆஸ்பிரிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அண்ட் அட்டெண்டர் வேன் அப்படின்னு சொல்லி போடுறோம். உமன், பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தூதர்கள், அவங்களுக்குள்ளேருந்து உருவான ஒரு பயங்கரமான ஒரு சக்தி தான் அந்த டீமன்ஸ். நாலாவது ஃபாலன் ஏஞ்சல்ஸ். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீமன்ஸ், ஒன்று தேர் நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் வந்து தேர் நேச்சர். ரெண்டாவது தேர் இன்டலெக்ட், எவ்வளோ ஞானத்தோடு இருப்பான், தேர் இன்டலெக்ட். மூணாவது தேர்
மொராலிட்டி. இதுக்கு முதல் காரியம் நான் சொல்லணும் அப்படின்னா, த நேச்சர். Matthew 17 verses 18. They are spirit beings. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அவங்களுக்கு சரீரம் இல்லை. அவங்களுக்கு என்ன இல்லை? சரீரம் இல்லை. அப்போ அவங்க ஸ்பிரிட். இப்போ ஸ்பிரிட்டுங்கும் போது எப்படி உங்களுக்குள்ள அது வரும்? எப்படி வரும் உங்களுக்குள்ள? வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? தி ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிட். அப்போ உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கோ உங்களுக்குள்ளே வர்றதுக்கோ அதுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, when you are weak, when you are give place, when you are allow, that time they will enter in your body. இது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். Note that demon in Matthew 17:18 is called an unclean spirit. In the parallel account in Mark 9:25, okay, asutta ஆவின்னு அதுக்கு பேர், unclean spirit. Okay, asutta ஆவி, form of spirit. ரெண்டாவது, their intellect. Second point, the intellect. They know Jesus. Mark 1:24. They know Jesus. Their own doom. அது அவங்களோட சொந்த டூமில் தான் இருக்கும். இது வாடகைக்கு எடுத்துருக்கலாம் இல்லை, அது சொந்த டூமில் தான், அதோடைய டூமில் தான் அது இருக்கும். நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது உங்களை தொடாது, உங்கள்கிட்ட வராது. ஓகே, அது ரெண்டாவது காரியம். அது எங்கே இருக்குன்னா Matthew 8:29 இருக்கு. The plan of salvation, James 2:19. அந்த அசுத்த ஆவிக்கு, பிசாசுக்கு இயேசுவை தெரியும். அது தங்கள் சொந்த ஸ்தலங்களில் வாசம் செய்யும். மூணாவது, ரட்சிப்பை பற்றி அதுக்கு இன்னும் அதிகமாகவே தெரியும். உங்களையும் என்னை விட ரட்சிப்பை பற்றி அது ரொம்ப தெரியும். சரி, வாசித்து பாருங்க. ஓகே, வாசிக்கலாமா? James 2:19. They have a well developed system of doctrine of their own. 1 Timothy chapter 4 1-3. They have a well developed system of doctrine. Well developed system of doctrine of their own. ஓகே, இப்போ இங்கே பார்க்குறோம், தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே. இயேசுவை நீ மட்டும் விசுவாசிக்கல, பிசாசும் விசுவாசிச்சு அவருக்கு நடுங்குது. ஆனால் உனக்கு நடுங்காது. அவரு தேவனுடைய ஒரே பிறன குமாரன், உலகத்தை ரட்சித்தவர், பல கிருபையும் வல்லமையும் உடனே இயேசு அவர். வேற இடத்துல எங்கேயுமே நீங்க பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே, கிறிஸ்துவை தவிர வேற யாருக்குமே இந்த கிருபை கொடுக்கப்படாது. நீங்க சுகமாக்குறதுக்கு யாரை தேடி போறீங்க? எந்தெந்த கோயிலுக்கு போறீங்க? யாரெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் கொடுக்கப்படாது. அவங்களுக்கெல்லாம், அதாவது உங்களுக்காக ஜெபிக்க கூட அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. நீங்க ஆராதிக்கிற எதுவுமே அதுக்கு தகுதியானது அல்ல, கிறிஸ்து ஒருவரை தவிர. ஆராதனைக்கு உரியவர் ஏசப்பா மட்டும்தான். புரிஞ்சுக்குங்க. வேற யாரையுமே ஏசப்பா இடத்துல கொண்டு வந்து வைக்காதீங்க, உங்க வாழ்க்கை கஷ்டமா போயிடும். கிறிஸ்து உட்கார வேண்டிய இடத்துல வேற யாரையுமே உட்கார வச்சிடாதீங்க. உட்கார வச்சீங்கன்னா உட்கார்ந்தான் இருக்கும். சொல்லுங்க. அதனால டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு எனி அதர் ஐடல்ஸ். அப்பாவுடைய ஜீவனுள்ள தேவனை வைக்க வேண்டிய இடத்துல விக்கிரகத்தை கொண்டு வச்சு வணங்க ஆரம்பிச்சிடாதீங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா போவாது, ஜாக்கிரதையா இருங்க. மூன்றாவது, their morality. They are called unclean spirit and their doctrine leads to immoral contact. 1 Timothy 4:1-2. The morality, they are called unclean spirit. They are called unclean spirit, and their doctrine lead to immoral contact. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் மாயத்தினால்
சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அப்போ இவங்க எதை கேட்டு விலகி போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.